நான் கேட்கறதான் வாரண்டி வச்சிருக்கேன், வாரண்டி கீச்சு வாங்கிட்டீங்க, திரும்ப எது கொடுத்து போறீங்க? ஏதோ வந்து தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. எங்களை டிக்கெட் எடுக்க சொல்றீங்க, இல்லை நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் சொல்றேன். வாரண்டி வாங்கிட்டு போங்க. கவர்மெண்ட் பாதி கீச்சு கொடுங்க. நீங்க முழுசா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் கேளுங்க. நான் உங்களுக்கு வாரண்டி எதுக்கு வாரண்டி திரும்ப கொடுத்துட்டு போறீங்க? நான் கேட்கறதான் வாரண்டி வச்சிருக்கேன், வாரண்டி கீச்சு வாங்கிட்டீங்க, திரும்ப எது கொடுத்துட்டு போறீங்க? ஏதோ வந்து தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. எங்களை டிக்கெட் எடுக்க சொல்றீங்க, இல்லை நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் சொல்றேன். வாரண்டி வாங்கிட்டு போங்க. கீழே இருக்க சொன்னீங்கல்ல, காவலரிடம் டிக்கெட் கேட்ட நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தது குறித்த காணொளி வலைதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பயணம் செய்வதற்கான ஆவணத்தை காண்பித்த போதும் அரசு பேருந்து நடத்துனர் கட்டணம் கேட்டதாக ஒரு காவலர் வாக்குவாதம் செய்யும் காணொளி வலைதளத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நான் கேட்கறதான் வாரண்டி வச்சிருக்கேன், வாரண்டி கீச்சு வாங்கிட்டீங்க, திரும்ப எது கொடுத்து போறீங்க? ஏதோ வந்து தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. எங்களை டிக்கெட் எடுக்க சொல்றீங்க, இல்லை நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் சொல்றேன். தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய காவலர்களுக்கு சிறப்பு அடையாள அட்டை வழங்கப்படும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான அடையாள அட்டை வழங்கப்படாமல் இருக்கிறது. அதனால் காவலர்கள் தாங்கள் பணி நிமித்தமாகத்தான் செல்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக பஸ் வாரண்ட் சான்றின் நகலை நடத்துனரிடம் காண்பித்து பயணம் செய்யலாம் என்ற விதி இருக்க, அந்த சான்றை காண்பிக்காத நிலையில் அந்த காவலரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பார்த்திருப்போம். ஆனால் இந்த காணொளியில் பிடிவாரண்டை காண்பித்தும் ஏன் அதனை படிக்காமல் என்னிடம் கட்டணம் கேட்கிறீர்கள் என அந்த காவலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். ஆனாலும் வீடியோ எடுப்பதை பார்த்துவிட்டு அந்த நடத்துனர் அமைதியாக கை சைகை காட்டுவது போன்ற காணொளி வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.